ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? என்ன நடந்தாலும் என் குழந்தைகளுக்கே எதுவே ஆனாலும் நான் வாயை துறக்க மாட்டேன் அப்படின்றதுல நம்ம கூமுட்டை ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது? அதான் அந்த குழந்தைய ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறா இல்லையா, ஸ்டோர் ரூமில் வச்சு. அப்போ குழந்தைய காணோன்னு நம்ம பாரதி தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாருமே ஆதியை காணோன்னு சொல்லி கத்தனங்காட்டியும் எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே எல்லோரும் ஆளுக்கு ஒரு திக்கம் போய் தேடுறாங்க. தேடும்போது யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நான் கூட வேறு யாராவது கண்டுபிடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் தவளண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சரியா? தவளண்ணை வந்து கண்டுபிடிச்சி ஜன்னல்லாம் திறந்து பார்த்தேன்னா அந்த ஸ்டோர் ரூமில் அந்த பையன் படுத்து கிடக்கிறத பார்க்குறாப்புல. அப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே மயக்கம் போட்டு அந்த பையன் கிடக்குறான் உள்ள. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஐயோ வாங்க, சீக்கிரம் வாங்க, ஆதித்யா ஸ்டோர் ரூமில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க. நம்ம ஆதி வந்து கதவை போட்டு தட்டுன்னு தட்டி கடைசியில் கதவை உடச்சி ஆதித்யாவை தூக்கிட்டு வந்து ஹார்ட்டை போட்டு இப்படியே அமுக்குறாப்புல. அமுக்கி பார்த்தோன்னே கண்ணை திறந்துடுறாப்புல. கண்ணை திறந்து மூச்சு விட்டு கண்ணை திறந்துடுறாப்புல. சரி, திறந்த உடனே வந்து நான் கூட மித்ராவுக்கு அந்த குழந்தை பயந்துக்கிட்டு பொய் இது சொல்லுமோன்னு நான் நினச்சேன். ஆனால் ஆணித்தனமாக பொட்டில் அடித்த மாதிரி நச்சுன்னு அந்த பையன் கொண்டான். நான் பந்த அதாவது நீ எப்படி அந்த ரூம்குள்ளே போனேன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி நான் விளையாடிட்டு இருந்தேன், இவங்க தான் வந்து என்னை ரூமில் வச்சு பூட்டினாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னான். சொன்ன உடனே எல்லாம் மித்ரா சைடு திரும்புகிறாங்க. பார்த்த உடனே என்ன சொல்கிற ஆதி, கரெக்டாக சொல்கிற, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, நான் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன், பந்து அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிடுச்சு. நான் பந்து எடுக்கிறதுக்காக உள்ளே போகும்போது இவங்க வந்து என்னை லாக் பண்ணிட்டாங்க. நானும் கதவை தட்டினேன், இவங்க திறக்கவே இல்லை. கதவை திறங்கன்னு தட்டினேன், இவங்க திறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னங்காட்டியும் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீனியக்கா திலகா பாட்டி பார்த்துருந்துச்சு இல்லையா, மித்ரா வந்து ஆதி பின்னாடி போகிறத அந்த அம்மா பார்த்துட்டு போயிருக்கும்ல, அதை வந்து இங்கே ஓப்பன் டாக்காக சொல்லிருச்சு. ஆமாம், நான் பார்த்தேன், அவன் மித்ரா தான் ஆதி பின்னாடி, ஆதி விளையாடிட்டு இருக்கும்போது பந்து அவன் ஓடி போய் எடுக்க போகும்போது இவன் ஆதி பின்னாடியே தான் போனான். நான் பார்த்தேன், நாட்டா மேலே அந்த பையன் தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சூப்பராக சொல்லிடுச்சு திலகா பாட்டி. நான் கூட மித்ராவுக்கு பயந்துக்கிட்டோ சுதாகருக்கு பயந்துக்கிட்டோ இந்த மாதிரி வாயை திறக்காதுன்னு நினச்சேன். மாமியார் தான், சுதாகருக்கு நல்ல மாமியார். சரி, ஓகே, டன் சொன்னங்காட்டி அதுக்கப்புறம் என்ன நடக்குது? உடனே பாட்டி வந்துட்டு அடி பாவி என்னன்னு எல்லாம் மித்ராவை டென்ஷன் ஆகி மித்ரா உடனே, என்ன மித்ரா இதெல்லாம் அப்படின்னு ஆதி கேட்கல, நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்குறா. உடனே அவள் இருந்துட்டு, நான் எதுக்கு பண்ண போகிறேன், நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னையவே சந்தேகப்படுற, அந்த சின்ன பையன் சொல்கிறது மட்டும் நீ நம்புகிற, என்னை எப்போ பார்த்தாலும் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புகிற, என்னை நீ நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிகிட்டே இருப்பாளா. எல்லாம் உட்காந்து ஆதி தான் நாட்டாம மாதிரி சேரில் உட்காந்துருப்பாப்புல. இவங்க எல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க, ஆதி தான் நாட்டாம மேட்ட உட்காந்துருக்கான் சேரில். உடனே என்ன நடந்தது மித்ரா, ஏன் இப்படி பண்ண, எதனால இப்படி பண்ண, நீ தான் பண்ணியா, உண்மையை சொல்லு, அந்த குழந்தை சொல்கிறது உண்மையா இல்லையா, நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பண்ணேன். இப்போ என்னங்கிற அதுக்கு, நான் தாண்டா பண்ணேன். ஸோ அம்மா எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாடியே போய் சுற்றிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கேஸ் கடுப்பு ஏற்றுறாங்க நம்மளை. ஐயா, உடனே மித்ராவுக்கு நான் கூட நினச்சேன், உண்மையை சொன்ன ஒத்துக்க உடனே பாரதி வந்து அடிப்பான்னு நினச்சேன். ஏன் பிள்ளை மேலே நீ எப்படி, என் பிள்ளைய வந்து ஏன் இப்படி நீ பண்ணுற, எந்த கோவனாலும் என் மேலே காட்டு அப்படின்னு சொல்லி மித்ராவை இவ நாளார விட்டுருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஐயோ, இது ஒரு இத்து போனதுங்க, எங்கிட்டிருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரியல, இத்து போனது. அதுக்கப்புறம் நம்ம ஆதியே வந்து இந்த கணத்தில் ஒரு அடியும் இந்த கணத்தில் ஒரு அடியும் பலார் 2 அறை விட்டார். அப்புறம் நம்ம சுதாகர் வேறு சப்போர்ட்டுக்கு, என்ன ஆதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லோரும் முன்னாடி என் தங்கச்சி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் செஞ்சது தப்பு தான், அதுக்காக இப்படியா? சுதாகர், நீங்கள் தலையிடாதீங்க, என்ன தப்பு தான் ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஒரு குழந்தைய ரூமில் வச்சு பூட்டியிருக்கா சார், இதெல்லாம் என்ன ஒரு எண்ணம்,
இதை போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறேன் ட்ரௌஸ். அவனுக்கு வேணும் தான், தங்கச்சி என்ன செஞ்சாலும் ஜாலரா போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான் கூமுட்டை. அப்புறம் அறையை விட்ட உடனே நம்ம பாரதி அக்கா உடனே என்னது அவனை பயமுறுத்துறதுக்காக கதவை சாத்தினீங்களா? நல்லா இருக்குது, நீயாவது பயமுறுத்துறதுக்காக சாத்தினதாவது, உன்னைய பற்றி எனக்கு தெரியாது, நீ என் குழந்தைய கொள்றதுக்காக தான் நீ கதவை சாத்தியிருப்பேன்னு சொல்லாமல் சொல்லி காமிக்கிற அந்த கூமுட்டை. என்ன இதனாலும் என்னையே பழி வாங்கு, என்ன கோவனாலும் என்கிட்ட காட்டு, என் குழந்தைய மேலே என் குழந்தைகிட்ட காமிச்சிங்க நான் டென்ஷன் ஆகி இந்த வீட்டையே ரெண்டாக பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா பேசிட்டு போகுது. எம்மா ராசாத்தி, உன் கோபத்தில் கூட ஒரு வலுவில்லை ராசாத்தி, உன் கோபத்தில் கூட ஒரு வலுவில்லை. ஆதிக்கிட்ட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. கோவப்பட்ட உடனே கண்ணெல்லாம் சிகப்பாகி இப்படி நல்லா இப்படி பண்ணிவிட்டு மித்ரா அறையும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேசும்போதெல்லாம் அந்த ஃபேஸில் டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. ஆனால் இவள் கோவப்படும் போது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. அதான் என்னன்னு தெரியல, ஒருவேளை அமைப்போ அப்படி வேணுமோ. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அறையை விட்டுட்டு போயிடுறேன்னா அதுக்கப்புறம் பாரதியை கூப்பிட்டு நீங்கள் பாரதிக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்பா மித்ரா அப்படின்னு சொன்னேன். நீ மன்னிச்சிரு பாரதி, நான் பண்ணது தப்பு தான், தெரியாமல் பண்ணி. அது எப்படி தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. தெரிஞ்சு தானே அவன் அந்த தப்பை பண்ணான், அது எப்படி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறா? முடியலப்பா முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம பாரதி வந்து சோகமாக நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் ஓட்ட ரெக்கார்டு தான், பேசினதே தான் பேசிகிட்டு இருக்குது ரெண்டு. உங்கள் வாயால் நான் உண்மையை சொல்ல விட மாட்டேன், இந்த கல்யாணத்து மூலிமா உங்கள் வாயிலேருந்தே நான் எல்லா உண்மையும் நான் வர வைக்க போகிறேன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இவன் இருந்துக்கிட்டு நான் இப்போயே இந்த வீட்டை விட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. நீங்கள் இந்த மித்ராவுக்கும் எனக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த வீட்டை விட்டே போகணும்னு சொல்லி ஆதி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இப்போ கூட நீங்கள் நினச்சா எல்லாமே மாறும், ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்கார் யார், நீங்கள் ஏன் உங்கள் புருஷனை பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுங்கள் பாரதி அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, அதெல்லாம் கேட்கக்கூடாது சரியா? பிரகாஷ்ராஜ் மாதிரி அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது சரியா? அதுக்கப்புறம் மைண்ட் வைஸில் பேசிக்கிறாங்க. மித்ரா ஒரு கெட்டவன், அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. அவள் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. என்றைக்கு நீங்கள் மித்ராவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும்னு அந்த மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த வீட்டு விட்டு போக முடியாது, எனக்கும் மித்ராவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும், அச்சதை தூக்கிட்டு தான் போகணும், நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக ஹனிமூன் போயிட்டு வரோம், நீங்கள் இங்கேருந்து டாட்டா பை காமிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. முடியலையா முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம பாட்டி இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, பயங்கர டென்ஷன். குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு இந்த கூமுட்டை வந்து தலையை அப்படி போர்வையை போத்திக்கிட்டு இருப்பா. அப்புறம் பாட்டி வந்து யார், இந்த பாரதி கூட ஒரு பாட்டி இருக்கும் பாருங்க கண்ணாடி போட்டு, அந்த பாட்டி வந்து இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, மித்ராலாம் ஒரு ஆளா, மனசாட்சியே இல்லாத ஒரு ஜென்மம், குழந்தைகிட்ட போய் ஒரு கோபத்தை காமிச்சிருக்காளே, லூஸ் பிடிச்சா. என்ன கோபம் இதனால நம்மக்கிட்ட காமிக்க வேண்டியதானே, அதை என்ன குழந்தைகிட்ட போய் காமிக்கிறது? இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான் பாரதி. நீ மட்டும் ஒரு வார்த்தை, நீங்கள் தான் என் புருஷன், இந்த குழந்தைங்கள உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான், உங்கள் குழந்தைங்க தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன? அவன் குத்துக்கள் மாதிரி தானே இருக்கிறான். ஐயோ சாமி, நீ இப்போ கூட உண்மையை சொல்ல மாட்டியா பாரதி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம பாரதி அப்பயே என்ன சொல்கிறா, டோன்ட் வரி பாரதி சரியா, நீங்கள் பேசாமல் இப்போ போகிறீங்களா, நான் இப்போ என்ன செய்யட்டும்? பேசாமல் போகிறீங்களா, நான் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன், எனக்கு மட்டும் நீங்கள் சொல்கிறதுல எனக்கு புரியாமையாக இருக்குது, நீங்கள் பேசாமல் போகிறீங்க. இந்த வார்த்தையை தவிர அந்த அம்மாட்ட இந்த கூமுட்டை எதுவுமே பேசுனது கிடையாது. பேசாமல் போகிறீங்களா அவ்வளோதான். பெரியவங்க நம்மளுக்கு எதுக்கு சொல்கிறாங்க, நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கைக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே அவளுக்கு இல்லை சரியா? உடனே நான் எதுக்காக இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் உண்மையை சொன்னால் ஆதிக்கு ஏதாவது ஆகி அந்த குற்ற உணர்ச்சியிலே நான் ஒரு வழி ஆகணுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஓடி கூறு கட்டுவேன். அவனே குத்துக்கல்லாட்டு இருக்கிறான், நீ உண்மையை சொன்னால் மட்டும் அவன் என்ன இதாக போகிறான், போய் உன் வாயை திறந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி இன்றைக்கி டென்ஷனாகி ஓவராக கத்திடுச்சு. பாட்டியே நான் தான் சொல்லலையா, யார் சொல்லி அவள் வாயை திறக்க மாட்டா சரியா? அவள் தார் உருண்டை இருக்கு பார்த்தீங்களா, தார் உருண்டை அதை வாய்க்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கா சரியா? ஓப்பனே பண்ண மாட்டா. எப்போ ஓப்பன் பண்ண போகிறாளோ, இந்த குழந்தைங்களுக்கு இனி ஏதாவது ஆனாத்தான் இவன் ஓப்பனே பண்ணுவாளாட்டிருக்கு. கடைசியில் பாட்டி ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு, நீங்கள் பாரு பாரதி, நீ என்ன செய்வி எது செய்வி எனக்கு தெரியாது, நீ பாதிக்கிட்ட போய் நீ உண்மையை சொல்லத்தே ஆகணும், இல்லாட்டினா இந்த குழந்தைங்களுக்காக நீ பாரு,
அவள் வந்து மித்ரா வந்து இந்த அளவுக்கு போயிட்டா. நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவ? நீ ஒரு வார்த்தை உண்மையை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி டென்ஷன் ஆகி நீ கத்துனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போல்ட்னஸ் பத்தலை, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி இதயம் சீரியல் மித்ரா பற்றி இன்றைக்கி தான் ஆதிக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இவ்வளோ பண்ணியிருக்கா மித்ரா, அதில் தம்மத்தோண்டு மித்ராவை பற்றி இன்றைக்கி தெரிய வந்திருக்கு. புரியுதுங்களா? ஆதிக்கு நான் நேற்று சொல்லியிருந்தேன் ரிவ்யூவில், மித்ரா வந்து கெட்டவங்கிறது ஆதிக்கு தெரிய வரணும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி மித்ரா கெட்டவள் அப்படின்றதுக்கு இன்றைக்கி இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு உதாரணம். சரியா? இனி மித்ராவை பற்றி ஆதி இனி கொஞ்சம் தெளிவாக நடந்துக்குவார் இல்லையா? ஓகே, டன். நீ மித்ராவோட பல சுயரூபங்களை ஆதி பார்க்க போகிறார். என்ன செய்ய போகிறார் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், சாமுண்டீஸ்வரி ஓவர் ஆக்டிங், பயங்கரமான ஓவர் ஆக்டிங். இத்தனை நாள் அந்த அம்மா கழுத்தில் தாலியே இல்லை. நேற்று சீனுக்காக தாலியை போட்டுருந்துச்சாட்டிருக்குது. புருஷனை கூப்பிட்றதுக்காக தாலியை இப்படி கழட்டி இப்படி நீட்டுறாங்க. நீ வர்றியா? தாலியை கழட்டி வீசி எறியவன். தாலியை கழட்டி வீசிட்டு போடி, எனக்கு எங்கள் அம்மா தாண்டி முக்கியம். ஐயோப்பா சாமி, இந்த ராசராசை மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லை. அவங்க அம்மாவை சாமுண்டீஸ்வரி அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கிறா. சிலையாட்ட நிற்கிறான். நீ எங்கள் அம்மாவை என்ன வேணாலும் பேசு, நான் இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். ஏன்னா நீ தான் என் பொண்டாட்டி, சரியா? நான் உன் அழகில் மயங்கி இருக்கிறேன் சாமுண்டீஸ்வரி. அதனால் நீ எங்கள் அம்மாவை என்ன வேணாலும் பேசு, என் மருமகனை என்ன வேணாலும் பேசு, அதனால் எனக்கு ஒன்றுமே வராது அப்படின்ற மாதிரி சிலையாட்ட நிற்கிறேன் அந்த ராசராசன்ற கேரக்டர். எப்படின்னா இப்படி ஒரு பிள்ளைய பத்தான்னு தெரியல அந்த அம்மா, அந்த வடிவுக்கரசி அம்மா. என் வடிவுக்கரசி அம்மா பேர் என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, டன். அதுக்கப்புறம் வடிவுக்கரசி அம்மா பேர் என்ன? ஐயோ மறந்து போச்சே. சரி, இது தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. கார்த்தியோட பாட்டியோட பேர். ஸோ ரொம்ப ஓவர் ஆக்டிங். இவ்வளோ ஆக்டிங்லாம் தேவையே இல்லை. என்னமோ தூமு குதிக்கிறா, அங்கே குதிக்கிறா. இனி அவள் தங்கச்சியை பற்றி தெரிஞ்சால் என்ன செய்வா? வீட்டையே ரெண்டாக பிரிச்சுருவாளா? உன் சந்திரா கூடையே ஒரு பச்சோந்தியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவள் இப்படிப்பட்டவளான்னு தெரிஞ்சா இந்த சாமுண்டீஸ்வரி என்ன செய்வா? வீட்டில் இருக்கிறப்போ கார்த்தி வந்து இது பண்ணிட்டான்னு சொல்லி வீட்டில் பொருளை போட்டு உடைக்கிறா. கூட பிறந்த தங்கச்சியே கெட்டவளாக இருக்கும்போது நீ என்ன ராசாத்தி செய்வ? சாமுண்டீஸ்வரி ராசாத்தி வீட்டையே ரெண்டாக பொழந்து இடிச்சு கட்டிடுவியா? இல்லை இடிச்சு தள்ளிடுவியா? ஐயோ சாமி, இந்த பெண் இது கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து இந்த சாமுண்டி விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, நீ சந்திரா பற்றின உண்மைகள் வந்து கார்த்திகை கொண்டு வர போகிறாராமா. அதாவது வில்லன்கள் வந்து மாசாமா, நம்ம ஹீரோ வந்து கில்லியாமா ஆடு போடுறாங்க. முடியல. அப்புறம் வேறு என்ன கைஸ்? கார்த்திகை தீபம் பேசியாச்சு. பாரிஜாதத்தில் என்ன கைஸ் இப்படி இருக்குது? வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்காத. என்னமோ சாமியார் வந்து மூத்தவன் தாலி கட்டக்கூடாது, ரெண்டாவது பையன் தான் முதல் தாலி கட்டணுங்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு லாஜிக்கை மாற்றிக்கிறாங்க ஐயா. ஐயோ சாமி. அப்புறம் வேறு என்ன சீரியல்? கெட்டி மேளம். இந்த வாரம் என்னமோ சண்டே ஸ்பெஷலாமா 6 மணிக்கு. சண்டே ஸ்பெஷல் 6 மணிக்கு 2 மணிக்கும் போடுறாங்க. 6 மணிக்கா இன்னும் எத்தனை மணிக்குன்னு தெரில. கெட்டி மேளம் மறுபடியும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் சொல்லி 2 மணி நேரம் நம்மளை உட்காந்து கழுத்து இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? சந்தியாராக நான் பார்க்குறதே இல்லைப்பா, நல்லாவே இல்லை. அப்புறம் வீராவும் நான் பார்க்குறது இல்லை. மற்ற சீரியல் எதுவுமே நான் பார்க்குறதே இல்லை. நைட்டு போகிற சீரியல் எதுவுமே. அப்புறம் மத்தியானம் போகிற சீரியல் வாரிசு சூப்பராக இருக்குது. தமிழ் சிபி ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. சீரியல்னால் அப்படி இருக்கணும், வேறு லெவல். அப்புறம் கைஸ் வேறு என்ன? இந்த அண்ணாமலை குடும்பம்னு ஒன்று போடுறாங்க. அதில் அந்த அண்ணாமலைக்கு வாய்ஸை மாற்றுங்கப்பா. சந்தியாராகத்தில் மாயா வாய்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த வாய்ஸை கொண்டு வந்து இந்த அம்மா கொடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு கம்பீரம் இல்லை, ஒரு கெத்தும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்ம ஜனாமா வாய்ஸ் எப்படி இருக்குது? கணீர்னு அப்படியே இந்த வெங்கல ஒளியாட்டம் அந்த மாதிரி இருக்கணும். இது என்னமோ மாயா சின்ன பிள்ளை வாய்ஸாட்ட கொண்டு வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆளை கம்பீரமாக காமிச்சிட்டு ஒரு நல்லா காமிச்சிட்டு வாய்ஸை வந்து பூனைக்குட்டியை வாய்ஸாட்ட வச்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் வேறு என்ன கைஸ்? வேறு என்ன? அப்புறம் வேறு என்ன சொல்ல நினச்சேன்?
சரிகமப்பா இல்லை என்னது குழந்தைங்களோட இது எல்லாம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா சரிகமப்பா வந்து சீசன் 1 சீசன் 2லலாம் நிஜமான குழந்தைங்கள வச்சு விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ இந்த ஏஐ வந்தங்காட்டியும் எல்லாம் ஏஐயை வச்சு விளம்பரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தைங்கலேருந்து அர்ச்சனாவெல்லாம் சின்ன பிள்ளையாக காமிக்கிறாங்களாமா, சீனிவாசனை சின்ன பிள்ளையாக காமிக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சைந்தவி அந்த அம்மா சின்ன வயசாக வருதாம்மா. அப்புறம் இன்னொரு ஜட்ஜு இருப்பாங்களா, அவங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஆயிடுறாங்களாம்மா. அப்புறம் சரிகமப்பா ஜேர்னியில் வந்து அந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து பாட்டு பாட வைக்க போகிறாங்களாம்மா. ஏஐ ஜென்ரேட்டர் மாதிரி போட்டு வச்சாங்க. இதெல்லாம் ரியாலிட்டியாக இருக்கும். நேச்சுரலாக ஒரு குழந்தைங்க வந்து குழந்தைங்கக்கிட்ட போய் இதுக்கு முன்னாடி ஒரு சரிகமப்பா பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்லேருந்து ஒரு லேடி வந்து பாட வந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேச்சுரலிட்டியாக வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இந்த ஏஐ வந்தங்காட்டி எல்லாம் ஏஐக்குள்ளே போந்துட்டாங்க, ரியாலிட்டியவே மறந்துட்டாங்க. ஓகே கைஸ், வேறு என்ன? இன்றைக்கி திருக்கார்த்திகை எல்லா வீட்டில் விளக்கு வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் ஆதிக்கு மித்ரா பற்றி தெரிய வந்துருச்சு. பாய்.